இயற்கையின் ஒரு அதிசயமாய் காட்சி தருகிறது கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் புல்வெளிகள். அதே நேரத்தில் இயற்கை அன்னையின் இந்த எழில் கொஞ்சம் காட்சிகள் எதிர்காலத்தில் இருக்குமா என்ற கேள்வியும் எழுகிறது. இந்த புல்வெளி சதுப்பு நிலங்கள் இன்னும் 20 ஆண்டுகளில் அழியும் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், அழியத்தான் வாய்ப்பு இருக்கிறது. சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து எலுமிச்சை புற்களாலும் மூலிகை தாவரங்களாலும் நீரோடைகளாலும் சதுப்பு நிலங்களாலும் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் வரை இப்பகுதிகள் சூழல் முக்கியத்துவத்தோடு இருந்தது. ஆனால் தற்போது அந்நிய சவுக்கு மரங்களின் வீரியமான பரவலால் சில 100 ஏக்கர்களாக இந்த புல்வெளி பரப்புகள் சுருங்கி போய் உள்ளது. முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் மன்னவனூர் கிராமத்தில் சுமார் 3000த்திற்கும் அதிகமான மாடுகளுக்கு இந்த புல்வெளிகள்தான் மேய்ச்சல் நிலம். உணவிற்கான பால், தயிர், மோர் போன்றவற்றோடு விவசாயத்திற்கான சாணத்தையும் கொடையாக கொடுத்தன இந்த கால்நடைகள். இயற்கையாக போடப்படும் சாண உரத்தால் நெல், கோதுமை, திணை வகைகள், காய்கறிகள் உள்ளிட்டவைகள் மன்னவனூர் கிராமத்திற்கு தன்னிறைவை கொடுத்தன. பிற்பாடு சவுக்கு, குங்கிலியம், பைன் உள்ளிட்ட நமது நிலத்திற்கு ஒவ்வாத மரங்களை கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் சுமார் 16,000 ஹெக்டேர் பரப்பளவு நடவு செய்து அது இன்று வருவாய் நிலங்களையும் சேர்த்து சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவிற்கு பல்கி பெருகி மலைப்பகுதிகளின் சுற்றுச்சூழலை முழுவதுமாக அழித்து உள்ளது. இத்தகைய சுற்றுச்சூழலுக்கு ஒவ்வாத மரங்கள் இந்த மன்னவனூர் புல்வெளி சூழல் பகுதியில் 2000 ஏக்கரிலும் பரவி வளர வாய்ப்புள்ளது. இது குறித்து வருவாய்த்துறைக்கான கோட்டாட்சியர் சிவராம் மற்றும் வனத்துறைக்கான உதவி வன பாதுகாவலர் சக்திவேலிடம் பேசிய போது மன்னவனூர் புல்வெளி பகுதியில் சிறப்பு கவனம் செலுத்தி வேகமாக பரவும் சவுக்கு மரங்களை அகற்ற நடவடிக்கை தொடங்கப்படும் என உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் செல்வ மகேஷ் ராஜா.